ராமநாராயண ராம. இன்று ராமநாராயண ராம நிகழ்ச்சியின் இதழில் நாங்கள் தர்மமும் கர்மமும் பற்றிய விவாதத்தை மேற்கொள்ள உள்ளோம். தர்மமும் கர்மமும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாகவே கருதப்படுகின்றன. பலர் கூறுவது போல எங்கள் கர்மமே எங்கள் தர்மமாகும். சிலர் இதனை மறுத்து தர்மத்தை பாதுகாப்பதே மிகப்பெரிய கர்மம் எனவும் கூறுகிறார்கள். இந்த கோணத்தில் நமது மகா குரு பாலக பிரம்மச்சாரி அவர்கள் என்ன கூறுகிறார் என்பதை கேட்போம். அவரின் பார்வையில் இருந்து தர்மமும் கர்மமும் உண்மையில் என்ன என்பதை கண்டறியும் முயற்சியை இன்று மேற்கொள்வோம். பண்டைய காலங்களில் ஒவ்வொருவரும் கர்மமே எங்கள் தர்மம் எனக் கூறினர். நீங்கள் எந்த நூலை திறந்தாலும் இதே கருத்தை காணலாம். மகா குரு பாலக பிரம்மச்சாரி அவர்கள் கூறுகிறார்கள், கர்மத்தை மனிதன் செய்கிறதில்லை, அதை சிருஷ்டி செய்கிறது. நம்மை இந்த உலகிற்கு தந்த அண்டமும் இயற்கையும் செய்கின்றன. நாம் இந்த வானத்திலிருந்து மற்றும் இயற்கையிலிருந்து தோன்றியவையே. மனிதனுக்கு இன்று எது இருக்கிறதோ அவை அனைத்தும் வானத்தும் இயற்கையுமே அளித்தவைகள். நமது அண்டமும் புவியும் நீரும் காற்றும் ஆற்றலும் சேர்ந்து நமது பஞ்சபூதங்களை உருவாக்கின. இதுவே உயிர் வாழ்வதற்கான அடிப்படை. இதனால் மட்டுமே கர்மம் இயங்குகிறது. மனிதன் சிந்திக்கிறான், தத்துவங்களை பின்பற்றுகிறான். வானம் இயற்கையை உருவாக்கியது. அதன் மூலம் சிருஷ்டியும் அதன் மூலமாக நாமும் உருவாகினோம். எல்லாம் ஒன்றோடொன்று உறவாடுகின்றன. இதிலிருந்தே நம்முடைய ஆற்றலும் அறிவும் மெய்யுணர்ச்சியும் உருவாகின்றன. மனிதனின் செயல்கள் சரியா தவறா என்பதை நம்முடைய அறிவே நமக்கு தெரிவிக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் நாம் மற்றவரின் மனதை காயப்படுத்திவிடலாம் அல்லது அறியாமல் தவறு செய்யலாம். நம்மை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் நமது மனசாட்சி அனைத்தையும் உணர்த்தும். தவறான செயல்கள் செய்யும்போது அதுவே எச்சரிக்கையாக நமக்கு அறிய வைக்கும். சில நேரங்களில் மனிதன் தன்னை ஆற்றலற்றவராக உணரக்கூடும். மனம் நம் கட்டுப்பாட்டில் இருக்காது. அத்தகைய சூழ்நிலையில் தியானம் பெரும் ஆதாயமாக இருக்கும். தியானத்தின் மூலம் நமது மனசாட்சியை உறுதியாக்கலாம். தியானம் ஒரு வகையான சத்த ஆற்றல் சவுண்ட் எனர்ஜி ஆகும். இது நம் உடலில் உள்ள 50,000 கோடி ஆன்மாக்களுக்கு ஆற்றல் அளிக்கிறது. இதனால் உடலும் மனமும் வலுப்பெறும். இந்த சத்த ஆற்றல் இயற்கையிலிருந்து கிடைக்கிறது. எனவே இயற்கையும் வானமும் அண்டமும் நமக்கு வாழ்க்கையும் கர்மமும் தருகின்றன. ராமநாராயண ராம என்ற பெயருடன் இணைந்தால் முழு அண்டத்தையும் நினைவில் கொள்வீர்கள். இந்த வித மந்திரத்தில் முழு அண்டமும் அடங்கியுள்ளது. அதனால் ராமநாராயண ராம ஜபம் செய்து கர்மமும் தர்மமும் பற்றிய கவலை விடுங்கள். இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும். ராமநாராயண ராம்.